ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சூப்பரான தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. நெய் ப்ளஸ் ஆயில் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லி இலை, புதினா போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, தேவையான உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. அப்புறம் ஒரு ஆனியனை மல்லி இலையும் புதினாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதேமாதிரி தக்காளியும் மல்லி புதினா இலை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு காய்கறி போட்டுக்கோங்க. என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அரிசி 1/2 hour முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ப்ளஸ் புதினா மல்லி இலை தூவிட்டு 20-25 மினிட்ஸ் தம் போட்டு வைங்க. வச்சு பார்த்து எடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையான தம் பிரியாணி தயார். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.